உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஒரு சினிமா நட்சத்திரம் எனக்கான இடம் கிடைக்குமான்னு கேக்குறாரு. இந்த முறையும் போட்டி ரெண்டு கட்சிக்கு நடுவுல தான் இருக்கும். அரசியலே ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் நிறைய வரும். பெண்கள் ஜெயிக்கக்கூடிய வருடங்களா 2026 அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். கடகராசியில் குரு பகவான் வரதுனால தமிழ்நாடு ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். 2026ல சில ராசிகள் நல்லா இருக்குமா அப்படின்னா முதல்ல கன்னி ராசி. பெரிய பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய கட்சி கூட்டம், கல்யாணம், பெரிய நிகழ்ச்சி, இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த 2025 முடிவுக்கு வந்து 2026 ஆரம்பிக்க போகுது. எல்லா வருஷமும் நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், இந்த வருடமாவது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இந்த வருடம் நல்லா இருக்கும், அடுத்த வருடம் நல்லா இருக்கும், கடந்து போயிட்டே இருப்போம். இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத துல்லியமான கணிப்புகள் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பிரபல ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஒருத்தரா வெல்கம் பண்ணிடலாம். ஸ்ரீரங்கம் ஜோதிடர் கார்த்திகேயன் அவர்கள், வணக்கம் சார். சின்ன சேலம் ஜோதிடர் கமாண்டோ கண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, வணக்கம் சார். சின்ன சேலம் ஜோதிடர் சுதா கண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, வணக்கம். ஜோதிடர் ஸ்ரீனி செல்வகுமாரி இணைஞ்சிருக்காங்க, வணக்கம். இந்த 2025 முடிஞ்சிருச்சு, 2026 ஆரம்பிக்க போகுது. பொதுவான பலன்களை ஒரு நிமிடம் பார்த்துடலாம். இந்த 2026 முதல்ல எப்படி இருக்கு கார்த்திக் சார், நீங்க சொல்லுங்க. இல்ல, இந்த 2026க்கும் பஞ்சாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஃபர்ஸ்ட், இது வந்து ஆங்கில புத்தாண்டின் அடிப்படையில நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னு. இந்த வருஷம் 2025ல இந்திய கிரிக்கெட் அணிக்கு 2020ல உலக கோப்பை. 2026ல எப்படி இருக்கும்? மகளிர் அணி உலக கோப்பையவே ஜெயிச்சுட்டாங்க. அப்ப பெண்கள் ஜெயிக்கக்கூடிய வருடங்களா 2026 அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். தங்கத்தோட விலை ரூபாய் 15,000 தொடும். அடிச்சு சொல்றேன் ஓப்பனா மீடியால. ஏற்கனவே 10,000 தாண்டுன்னு சொன்னதும் நான் தான். 15,000 தொடும், மிகப்பெரிய உயரத்தை அடையும். என்ன காரணம்னா, கடகராசியில குரு உச்சமடைய போறார். 12 ராசியில 3 ராசி தான் குரு பலமடையக்கூடிய ராசி, தனுசு, மீனம், கடகம். அவர் கடகத்துல உச்சமடையும் பொழுது பொன்னன், ஏழை அந்தணன், கிழகுரு, தனக்காரகன், இந்த கிரகம் உச்சமடையும் பொழுது தங்கத்துக்கு பயங்கரமா கடன் கிடைக்கும். இது வந்து கிரீப்பிங் இன்ஃபிளேஷன். இந்த 2 வருஷத்துல தங்கத்தோட விலை 2 பங்கு ஏறி போச்சு. இது வந்து நல்லது இல்லதான், ஆனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. இந்த முறை அரசியல் தேர்தல், நமக்கான தலைவரை நாம் தேர்ந்தெடுப்போம். எப்படி தேர்ந்தெடுப்போம்? இதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஒரு சினிமா நட்சத்திரம் எனக்கான இடம் கிடைக்குமான்னு கேக்குறாரு. இந்த முறையும் போட்டி ரெண்டு கட்சிக்கு நடுவுல தான் இருக்கும். மூன்றாவது அணின்னு சொல்றதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் இருக்குமா இருக்காதாங்கிறதெல்லாம் தெரியாது. அவருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை அரசியல்ல பேர் பதவி கொடுக்குமாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. சூரிய தசை ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். சந்திர தசை மனசுல ஆசைப்பட்டதை நிறைவேற்றும். அப்ப அந்த நடிகருக்கு நடக்கக்கூடிய சுக்கிர தசைங்கிறது இந்த பவர் இருக்குமாங்கிறது தான் கேள்வி. நான் பார்க்கிற விதம், இந்த 2026ல டாப்ல இருக்கிறது கன்னிராசி. இப்ப கன்னிராசியில இருக்க தலைவருக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்ல வேண்டிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இந்த தடவையும் போட்டி இரு பெரும் கட்சிகளுக்கு இடையேதான் இருக்கும். கையில பிளேடு, கத்தி, கபடா இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஆலமரத்தையும் அரச மரத்தையும் வெட்டுவேன்னா இதை நம்ம எப்படி பார்க்கிறது? இல்ல விவரம் இல்லையா? இதெல்லாம் இருக்கும். திஸ் கண்ட்ரி ஹேஸ் அ காம்ப்ளெக்ஸ் ரிசர்வேஷன் சிஸ்டம். எது? நம்ம தேசம். திஸ் கண்ட்ரி ஹேஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஜுடிஷியல் சிஸ்டம். வழக்கறிஞர் இருக்கார், மூத்த வழக்கறிஞர் இருக்கார். 53 மில்லியன் வழக்குகள் நிலுவையில இருக்கு. எத்தனை? 53 மில்லியன் வழக்குகள். என்னைக்கு தீர்ப்பு சொல்றது? இந்த மாதிரி ஒரு சச்ச காம்ப்ளெக்ஸ் சிஸ்டத்துல அரசியல்ல ஒரு சினிமா நட்சத்திரம் என்ட்ரி ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமா இல்லையா? அதே மாதிரி மணி ஃப்ளோ பயங்கரமா இருக்கும். அடுத்து வரப்போற தமிழ்நாண்டு யுவ வருடம். நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கும். தங்கம் விலை உயர்ந்த அளவிற்கு மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கான்னா இல்லையே. சேலரிடு பர்சன், சேலரி கிளாஸ் அப்படிங்கிறது பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாயிருக்கான்னா அது இல்லையே. விமான சர்ச்சை, விமான நிறுவனங்கள் பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகும். என்ன காரணம்னா, கும்பராசியில ராகு, காற்று ராசியில ராகு.
அதனாலதான் இண்டிகோ நிறுவனத்துக்கு அவ்வளோ பெரிய தடை கொடுக்குறாங்க. இது இன்னும் தொடர்ந்து காணப்படும். விமான அந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய புரட்சிகள் வர அளவுக்கெல்லாம் சிரமங்கள், தடைகள், கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும். இதுதான் இந்த 2026 வருடத்திற்கான பலன். சார், அசம்பாவிதங்கள், இந்த இயற்கை சீற்றங்கள், சேதங்கள், அழிவுகள், நெருப்பால அழிவுங்கிறது கிழக்கத்திய தேசங்கள்ல இருக்கும். கண்டிப்பா அடுத்த தடவை புயலை பத்தின அச்சுறுத்தல் வேண்டவே வேண்டாம். அடிச்சு எழுதி கையெழுத்து போட்டே தரேன். டிசம்பர் மாதத்துல இந்த சென்னைக்கு ஆபத்து வரப்போகுது, அதெல்லாம் வராது. குரு கடகத்துல உச்சமடையும் பொழுது பாக்கி இருக்க 8 கிரகங்களும் அவருக்கு கட்டுப்பட்டது. எது? மீதி இருக்க 8 கிரகங்களும் அந்த அந்தணனுக்கு கட்டுப்பட்டது. அவர் அதிகாரப்படும் பொழுது பாக்கி இருக்க 8 கிரகமும் சீராக இயங்கும். நிறைய சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள், சுப விரயங்கள் இருக்கும். தங்கத்துக்கான கடன் பயங்கரமா கிடைக்கும். எல்லாரும் வாங்கி இன்றைய கடன் நாளைய ரொக்கம்னு நிச்சயமா சார். அடுத்து கண்ணன் சார், நீங்க சொல்லுங்க, இந்த 2026 எப்படி இருக்கும்? வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 பொதுவா இந்த 2026 வந்து ஒரு வருடம் வந்து முன்ன சொன்ன மாதிரியே இந்த 2025 கஷ்டம் மாதிரியே 2026 கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் அவங்கவுங்க ராசிப்படி இப்ப தமிழ்நாடுன்றது வந்து இப்ப குரு பகவான் அவரு கார்த்தின் சார் சொன்ன மாதிரியா கடகத்துல உச்சமாகறாரு. அதனால வந்து கடகத்துல உச்சமாகும் போது தங்கத்து விலை ஏறும். அதே மாதிரியா கவர்மெண்ட் அரசியல்லாம் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். பெரிய கூட்டணி கட்சிலாம் வரும். இதுல யார் யாரெல்லாம் கூட்டணிலாம் நல்லா பலமா ஸ்ட்ராங்கா அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்கன்னா அதுல ஒரு பெரிய இது வரும். அரசியலே ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் நிறைய வரும். அதே மாதிரியா உலகத்துக்கும் சரி, இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய வந்து ராகு பகவான் வந்து கும்பத்துல இருக்கனால லைட்டாலும் சரி, பெரிய பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய கட்சி கூட்டம், கல்யாணம், பெரிய நிகழ்ச்சி இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். கோவில் சார்ந்த விஷயத்திலயும் நிறைய எச்சரிக்கையா இருக்கணும். இதெல்லாம் எச்சரிக்கை இருந்தோம்னா அந்த பாதிப்புல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரியா கேது பகவான் சிம்ம வீட்டுல இருக்கிறதுனால இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பல பிரச்சனைகள், தடைகள், வழக்கு, விஜயம் எல்லாம் சந்திக்க நேரிடும். இதெல்லாம் அவங்களாம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். பொதுவாவே இந்த 2026 வந்து நல்ல மழை, இடி, புயல், காற்று ஒரு இடத்துல நல்லா பெய்யும், ஒரு இடத்துல நல்லா அப்படியே காயும். இதனால வந்து பெரிய பெரிய அணு ஆயுதம் இதெல்லாம் சோதனை நடக்கும். இந்த ஆண்டுலாம் பெரிய பெரிய ஆராய்ச்சியெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அரசியல் உலகத்துக்கே பெரிய பெரிய நம் நாட்டுக்கு இன்னைக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, என்னென்ன ஒரு போர்க்கருவி வாங்கணும், இதெல்லாம் பெரிய 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 ஆராய்ச்சி, பெரிய பெரிய திட்டங்களும் வைப்பாங்க. அது இந்தியாவுக்கு நல்லாவே இருக்கும். அதனால இப்ப இந்த தமிழ்நாடு வந்து கடகராசி, கடகராசியில் குரு பகவான் வரதுனால தமிழ்நாடு ஓரளவுக்கு நல்லா சிறப்பா இருக்கும். இது வந்து இந்த 2026 வந்து நம்ம ஒரு அருமையான ஆண்டு காலமே சொல்லலாம். நிச்சயமா சார். மேம் சுதாகண்ணன் மேம், நீங்க சொல்லுங்க, இந்த 2026ல சூப்பரா இருக்க போதுப்பா இந்த 3 ராசி அப்படின்னா அது எந்த ராசி? உலக மக்கள் அனைவருக்கும், ஆதன் ஆன்மீகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும், எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு அப்படிங்கும் போது எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. நிறைய நல்லதுகளும் இருக்கு, கெட்டதுகளுமே இருக்கு. நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம நல்லதையும் எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். நிறைய போர் விமானங்கள், அதாவது புதிய ரக விமானங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு. அந்த விமானம் சார்ந்த விஷயங்கள்ல விபத்துக்கள் இருக்கிறது, அது எதனால நடக்குது, ஏன் அதை நம்ம சரி பண்ணலான்ற மாதிரி புதிய ரக விமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. இராணுவ தளவாடங்கள்லாம் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. குரு உச்சமடையக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால உலோகங்களுடைய விளையாட்டங்கள் அதிகமா இருக்கும். தங்கம், வெள்ளி, பித்தளை இந்த மாதிரியான உலோகங்கள் கொஞ்சம் அதிக விளையாட்டத்தோட இருக்கிறது. சித்தா வைத்தியத்துல நல்ல ஒரு ஃபேமஸா வந்து வரக்கூடிய சூழ்நிலை நம்ம நாடு வரும். புதிய ரக மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவும் இருக்கு. அதே இயற்கை பேரிடர்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். அதையும் நம்ம சமாளிச்சுதான் கடந்து வரணும். பொதுவா வந்து 2026ல சில ராசிகள் நல்லா இருக்குமா அப்படின்னா, முதல்ல கன்னி ராசி நல்ல ரிலீஃப் ஆகுறாங்க. ஏன்னா கேது பகவான் வந்து ஜென்மத்திலிருந்து விலகி நல்ல ரிலீஃப் ஆகக்கூடிய சூழ்நிலையில கன்னிராசி இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து கடகமும் வராங்க. குரு விஷயத்துல வந்திருக்காரு. அதனுடைய பார்வைகள் அவங்களுடைய ராசிகள் நிறைய ராசிகள்ல விளையாடுறதுனால கடகமும் நல்லா இருக்கும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம், துலாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் மீடியமா இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி.
உச்சகட்டமா நல்ல விஷயங்களா வரப்போறவங்களுக்கு வந்து விருச்சகமும் மகரமும் நேரடியா குருவோடைய பார்வை அவங்க ராசிக்கு வரப்போகுது. இதுல ரொம்ப அடி வாங்கின ராசி யாருன்னா கும்பமும் மீனமும் சிம்மமும் தான். இவங்க தான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா கடந்து வரணும் இந்த வருஷத்தை. இந்த 2026க்கான பொதுவான பலன், அதுக்கப்புறம் இந்த ராசிக்கு வந்து ரொம்ப அமோகமா இருக்குப்பா இந்த வருடம் அப்படின்னா எந்த ராசிக்கு? 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்குமே. அதாவது 2026ஆம் ஆண்டு வந்து சந்திரனோட நட்சத்திரத்துல வந்துட்டு பிறக்குது. இந்த சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல தான் பிறக்குது. வருஷம் வந்துட்டு 1 நம்பர் 2026 1 நம்பர் சூரியனோட நம்பர் அது. சந்திரன் சூரியன் சுக்கிரனோட வீட்டுல பிறக்குது. சரிங்களா? அப்போ இது என்னன்னு கேட்டா சூரியன் சந்திரன் அப்படிங்கும்போது சந்திரனோட கடக ராசியில உச்ச வேற அடையிறாரு. அப்படிங்கும்போது எல்லாரும் இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மழை வந்துட்டு நல்லா நிறைய மழை பெஞ்சு விவசாயம் செழிக்கும். முக்கியமா வந்துட்டு சொல்ல வேண்டியதுன்னா விவசாயம் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே வந்து விவசாயிகள் எல்லாருமே இப்போ நிறைய விவசாயிகள் வந்து கஷ்டத்துல இருக்கிறாங்க. இந்த வருடம் விவசாயிகள் வந்து சந்தோஷமா அவங்களுக்கு விளைச்சல்கள் எல்லாம் கிடைச்சு ரொம்ப திருப்திகரமா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இல்லாம வந்து இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டோடைய ராசி பலன்ல முக்கியமா டாப் ராசி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கன்னி, 2வது விருச்சகம், 3வது மகரம். இந்த 3மே டாப் ராசி தான். இந்த என்ன ஆக்சுவலா வந்துட்டு கன்னி ராசிக்கு கேது வந்துட்டு சிம்மத்துக்கு போயிடுறாரு. விருச்சிக ராசிக்கும் வந்துட்டு குரு பார்வை இருக்கு. அதே மாதிரி மகரத்துக்கும் குரு பார்க்கிறார். அதனால இந்த 3 ராசியும் வந்துட்டு மிக சிறப்பா இருக்கும். இதுல வந்து சுமாரான ராசி அப்படின்னு சொல்லணும்னா மேசம் எடுத்துக்கலாம், ரிஷபம் எடுத்துக்கலாம், துலாம் எடுத்துக்கலாம், தனுசு எடுத்துக்கலாம். ரொம்ப மோசமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பம், மீனம், கடகம். இந்த 3 வந்துட்டு ரொம்ப இதாக தான் இருக்கு. ஏன்னா கடகம் வந்துட்டு கூட சுமாரான ராசியில எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு அவங்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு இப்போ 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் போயிட்டாரு திருக்கணிதப்படி. இனிமே வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாசம் தான் மாறுறாரு. அது வரைக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். ஆனாலும் வந்துட்டு இப்போ குரு வந்து பாக்குறதுனால 9ஆம் பார்வையை பாக்குறதுனால கொஞ்சம் பிரச்சனையில இருந்து தப்பிச்சுக்கலாம் அவங்க.